தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 14/1/2017 சனிக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 1:24 வரை, பிறகு மகம் நட்சத்திரம். தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் எனது இதயம் கனிந்த தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தை பிறந்துவிட்டது. பொங்கல் இன்றைக்கு வந்திருக்கின்றது. தை பிறந்தால் வழிபிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம் என்று ஒரு பாடல் உண்டு. இன்றைக்கு தை மாத பிறப்பை நாம் கொண்டாடி கதிரவனை போற்றி கொண்டாடுகின்றோம். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் அத்தனையும் சொல்லுகின்ற அந்த பஞ்சபூத தத்துவம் இருக்கிறதே, அந்த பஞ்சபூதங்களுக்கும் இன்றைக்கு நாம் விழாவடிக்கின்ற நாளாக இந்த நாளை நாம் கருத வேண்டும். எப்படியெல்லாம் பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், கோலமிட்ட பானையை நாம் எடுத்து கீழே மணல் பரப்பி அதன் மேலே அடுப்பு வைத்து, மண்பானை பொங்கல் தான் மகத்துவமானது என்று சொல்வார்கள். அதிலே அந்த பானையிலே கோலமிட்டு அதிலே மஞ்சள் கொத்து கட்ட வேண்டும். மஞ்சள் கொத்து மங்களம் நிறைந்தது என்பதற்காக நாம் அதிலே மஞ்சள் கொத்து கட்டுகின்றோம். இந்த குடும்பத்திலே தலைவராக யார் இருக்கிறாரோ அவர் தலைப்பாக கட்டி கொண்டு அந்த பானையை அடுப்பின் மீது வைக்க வேண்டும். அப்படி வைக்கின்ற பொழுது 3 சுற்று சுற்றிவிட்டு அதிலே வைப்பார்கள். அதிலே வைத்து கதிரவனை போற்றி கொண்டாட வேண்டும். எதிரில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை பார்த்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். வழிபட்ட பின்னாலே அதிலே பால் ஊற்றி அது பொங்குகின்ற பொழுது அதற்கு பிறகு அதிலே அரிசியை போட வேண்டும். அரிசி போட்டு பொங்குகின்ற பொழுது பொங்கலோ பொங்கல், சங்கராந்தி பொங்கல், மகர சங்கராந்தி பொங்கல் என்று 3 முறை பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இன்பம் பொங்கும், இனிமை பொங்கும், அன்பு பொங்கும். ஆகையினாலே அதுபோன்ற செல்வமும் பொங்கி வழியும். அந்த அடிப்படையிலே தான் இந்த பொங்கலை நாம் செய்கின்றோம். அப்படி பொங்கல் வைக்கின்ற பொழுது மாவிலை தோரணம் கட்டி அதிலே ஆவரம்பூ வீட்டிலே வைப்பார்கள். ஆவரம்பூவை சொருகி வைத்திருப்பார்கள். கண்ணுப்பிள்ளை பூ என்ற ஒரு பூ செட்டிநாட்டு பகுதியிலே பார்த்தால் வீட்டு கதவுகளிலெல்லாம் அந்த பூ இருக்கும். ஆவரம்பூ மஞ்சள் வண்ணத்தில் இருக்கும். மங்களம் நிறைந்தது என்பது மட்டுமல்ல, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று சொல்வார்கள். மனித உடல் அழியாமல் இருக்க வேண்டுமானால் ஆவரம்பூ பக்குவப்படுத்தி சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்கென்று சில முறைகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட அந்த பூவை நாம் பார்க்கின்ற அமைப்பை இந்த நாளிலே ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி அந்த ஆவாரம் பூ வைத்து, கண்ணுப்பிள்ளை பூ வைத்து, மாவிலை தோரணம் கட்டி இதை நாம் கொண்டாடுகின்றோம். அப்படி கொண்டாடுகின்ற பொழுது பொங்கலெல்லாம் கூட்டுக்குழம்பு வைப்பது செட்டிநாட்டு வழக்கம். அந்த கூட்டுக்குழம்பு வைப்பது எதற்காக என்று சொன்னால், சகல காய்களையும் அதிலே போட்டு அதிலே ஒரு கூட்டாக வைப்பார்கள். நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இனமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு கூட்டுக்குழம்பு வைத்து ஒற்றுமையை பலப்படுத்துகிற ஒன்றை இந்த உணவின் மூலமாக நமக்கு தெரிவிக்கின்றார்கள். எல்லாம் முடிந்த பின்னாலே, பொங்கல் இட்ட முடிந்த பின்னாலே கதிரவன் சாப்பிடுகிற விதத்திலே கிழக்கு நோக்கி நாம் அதிலே பொங்கல் வைத்து கதிரவன் சாப்பிடுகிற விதத்திலே இலை போட வேண்டும். அங்கிருந்து நுனி இலை அடி இலையை பார்த்து அதிலே வைக்க வேண்டும். அதிலே வெள்ளை பொங்கல் வைக்கின்ற பொழுது அதற்கு பக்கத்திலே அதற்கு இனிப்பும் வைக்க வேண்டும். சர்க்கரை பொங்கலும் வைத்து, வெள்ளை பொங்கலும் வைத்து, வெள்ளை பொங்கலுக்கு பக்கத்திலே இந்த கூட்டுக்குழம்பு, கூட்டுக்கறிகளை எல்லாம் வைத்து படைத்து விட்டுத்தான் நாம் உண்ண வேண்டும். இப்படி கதிரவனை வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறலாம். சூரியன் வழிபாடு சுகத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு இனிய நாள் தைப்பொங்கல். இன்றைக்கு மாலையிலே சபரிமலையிலே மகர ஜோதி தரிசனமும் இருக்கின்றது. ஜோதி தரிசனம் பார்ப்பவர்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் காண்பார்கள். பொங்கல் வைப்பதற்கு உகந்த நேரம் எது என்று நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் நல்ல நேரமாக இருக்கின்றது. அது மட்டும் அல்ல, காலையில் 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள்ளும் நல்ல நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்திலே நாம் பொங்கல் வைப்பது நல்லது. இன்றைக்கு காலையிலே சூரியன் உதயம் என்பது 6:42க்கு சூரியன் உதிக்கின்றது. சிலர் அவருடைய குலதெய்வ வழிபாடுகளை முடித்து கொண்டு வந்து மாலையிலே தான் பொங்கல் வைப்பார்கள். எங்கள் பகுதியிலே எல்லாம் அதுபோன்று செட்டிநாட்டு பகுதியிலே உண்டு. அப்படி வைப்பவர்களுக்கு மாலை 4:30 மணிக்கு மேல் 5 மணிக்குள் நல்ல நேரம் இருக்கிறது. இதுபோன்ற இந்த நல்ல நேரம் பார்த்து பொங்கலிட்டு பொங்குகின்ற பொங்கல் பொங்கி வழிகின்ற பொழுது பொங்கலோ பொங்கல் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இன்பம் பொங்கும், இனிமை பொங்கும், அன்பு பொங்கும் என்று சொல்லி இனி இன்றைய ராசிபலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாழ்த்து செய்திகளால் வளம் காணும் நாள். இன்றைக்கு வரவு திருப்திகரமாகவே இருக்கின்றது. வழிபாட்டில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். திருமண முயற்சிகளில் கூட நீங்கள் ஏற்பாடுகள் செய்திருந்தால் அதிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அயல்நாட்டிலிருந்து வரும் தகவல் ஆச்சரியப்பட வைக்கலாம்.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு சோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்பாக பணிபுரியும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை எல்லாம் அறிந்து செயல்படுவீர்கள். தொழில் மாற்று சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கலாம். உடல் ஆரோக்கியம் சீராகி உற்சாகப்படுத்தும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டும் நாள் இந்த நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கூட்டு முயற்சியால் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் நாள். இன்றைக்கு குழந்தைகள் நலனிலும் நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். 6ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். 8க்கு அதிபதி 6இல் இருப்பதால் விபரீத ராஜயோகம் செயல்படுகின்றது. திட்டமிடாமல் செய்யும் காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடகராசினியர்களே, சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பண தேவைகளும் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகலாம். புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். அலைபேசி வழி தகவல் அனுகூலமானதாக இருக்கும். அரசியலில் உள்ளவர்கள் நல்ல நிலை அடைவதற்கான வழிகள் வந்து சேரப்போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கும் நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். சலுகைகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வந்து சேரலாம். ராகுபலத்தால் யோகங்கள் உண்டு. பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். மாலை நேர பயணம் மகிழ்ச்சி தரும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்தது நிறைவேறும் நாள். நேசம் மிக்கவர்கள் பாசம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கலாம். குடும்பத்திற்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ராஜநாதன் புதன் 4ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்ற ஆசைகள் இருந்தால் அது நிறைவேறுவதற்கான வழி கிடைக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசினியர்களே, ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு உள்ளமகிழும் நாள் இந்த நாள். அற்புதமான நாள். உதிரி வருமானங்கள் உங்களுக்கு பெருகும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் உங்களுக்கு உருவாகலாம். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருள் வளத்தை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள். விருச்சிக ராசினியர்களே, வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். வாழ்த்துச் செய்திகளால் வளம் காண்பீர்கள். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காண்பீர்கள். விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே உங்கள் கவனம் செல்லும். அது மட்டுமல்ல, நீண்ட நாளாக நிறைவேறாத ஆசைகள் இன்று நிறைவேறப் போகின்றது. பாலிய நண்பர்களை சந்தித்து நீங்கள் பேசி மகிழப் போகின்றீர்கள். இந்த நாள் மிக மிக இனிய நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எதை செய்ய நினைத்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. விமர்சனங்களால் விரிசல்கள் ஏற்படலாம். அருகில் உள்ளவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். பொருள் விரயம் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். மாமன் மைத்தன் வழியில் மகிழ்ச்சி குறையலாம். எனவே சேமிப்புகளும் கரையாமல் இருக்க, செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்க இன்றைக்கு சாமி துணை உங்களுக்கு தேவை. ஆலய வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சூரிய பலம் நன்றாக இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். ஊக்கமும் உற்சாகமும் உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளும். உறவினர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். விருந்தினர் வருகை உண்டு. தேசப்பற்று மிக்கவர்கள் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குழப்பங்கள் அகலும் நாள். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வரவு திருப்திகரமாக இருக்கிறது. வாழ்த்துச் செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறப் போகின்றது. உறவினர்களின் சந்திப்பால் உள்ளம் மகிழ்வீர்கள். ஆலய வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும். மீனராசினியர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். உறவில் ஏற்பட்ட விரிசல்கள் அகலும். உள்ளமகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறப் போகின்றது. ஊர் மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் ஒரு சிலருக்கு உருவாகலாம். நண்பர்கள் நல்ல தகவல்களை நண்பகலுக்கு மேல் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இன்றைக்கு ஆலய வழிபாட்டில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.